கோவலையொலி குடும்பத்தாருக்கு வணக்கம். இன்று புதுச்சேரி முதல்வர் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார். 2 மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ளதால் முழு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய முடியாது என்ற காரணத்தினால் ஒரு 5 மாதத்துக்கு கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த நிதிநிலை அறிக்கை பொருந்தும். அதாவது தேர்தல் நடந்த பிறகு ஒரு 3 மாதம் 4 மாதம் புதிய ஆட்சி வந்த பிறகு அடுத்த முழு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். இந்த நிதிநிலை அறிக்கையில் 5396 கோடிக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி பல்வேறு துறைகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டு இன்னும் வருகின்ற ஒரு 5 மாதத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்க முடியும். இந்த நிதிநிலை அறிக்கையானது ஓட் ஆன் அக்கவுண்ட் என்ற முறையில் செயல்படுது. கிட்டத்தட்ட இந்திய அரசமைப்பு ஆர்டிகல் 116 படி இந்த இன்ட்ரீம் பட்ஜெட் இடைக்கால நிதிநிலை அறிக்கை முழுசாக தாக்கல் செய்ய முடியாது இல்லையா? அதனால் இப்போது சின்ன இதுக்கு இந்த தேர்தல் அறிவிச்சினாங்கனாக்கா எந்த திட்டங்களை அறிவிக்க முடியாது, எந்த விதமான நலத்திட்ட உதவிகள் செய்ய முடியாது. அப்படின்றதுக்காக இன்னொரு 5 மாதம் ஓட்டணும். அதற்காக நிதி தேவைப்படுதுன்றதுக்காக அந்த 5396 கோடியை ஒதுக்கி சபாநாயகர் அவர்கள் முன்னிலையில் நிதிநிலை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிதிநிலை அறிக்கையில் புதுச்சேரி சட்டமன்ற தனி வேட்பாளர் உருளைம்பேட்டு தனி வேட்பாளர் திரு நேரு அவர்கள் இன்று சட்டமன்றத்தில் மருந்து ஊழல் பற்றி விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்த போது அதற்கு அனுமதி அளிக்காத சட்டசபை அவைத் தலைவர், அதனால் அவர்களை கண்டிக்கும் விதமாக உருளைம்பேட்டு சட்டமன்ற வேட்பாளர் அவர்கள் உறுப்பினர் அவர்கள் நேரு அவர்கள் வெளிநடப்பு செய்தார். வெளியே வந்து கடுமையான ஒரு அறச்சீற்றத்தோட அவர் ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இறுதியாக இதோட முடியுது. இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறம் காபந்து முதல்வராக தான் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் இருப்பார். வெளியில் ஏகப்பட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டம், வவுச்சர் ஊழியர்கள் போராட்டம். இதை பற்றி எந்த விதமான அறிவிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை. அவர்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறது இந்த என்ஆர் அரசு என்பது வினாக்குறியாக இருக்குது. கடந்த ஓராண்டுகளாக இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் 292 குடும்பங்கள் போராடிக்கிட்டு இருக்கு. இன்னையோட தொடர்ச்சியான போராட்டத்தில் 20ஆம் நாள் போராட்டம். இன்றைக்கு அமைதி ஊர்வலம் என்ற பேரில் அவர்கள் தாவரவியல் பூங்காவிலேருந்து புதுச்சேரி நகர வீதிகளில் அமைதியாக ஊர்வலம் போனாங்க. பல்வேறு கட்ட போராட்டங்கள், முற்றுகை போராட்டம், அமைதி வழி போராட்டம், ஆர்ப்பாட்டம், மனித சங்கிலி, இப்படி இன்றைய வரை அவர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நடந்த வவுச்சர் ஊழியர்களும் பணிந்து நிரந்தரம் கோரி அவர்கள் போராடிய போராட்டத்தில் புதுச்சேரி அரசு காவல்துறை அவர்கள் மீது கடுமையான ஒரு தாக்குதல் நடத்தியுள்ளது. வெறும் 18,000 சம்பளம் வாங்கிக்கிட்டு எப்படி குடும்பத்தை நடத்துவாங்க அப்படின்ற கேள்வி, ஒரு நியாயமான ஒரு கேள்வியை முன்வைத்து அவர்கள் நடத்திய போராட்டத்தில் சிங்காரவேலர் சிலை அருகே இந்த கடுமையான தடியடி நடத்தியது புதுச்சேரியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்பட்டது. எல்லாமே அண்ணன் தம்பி தான். அடித்த காவல்துறை, அடி வாங்கிய வவுச்சர் போராட்டம் எல்லாருமே ஒன்று மண்ணா அனைவருமே உள்ளூர்காரங்க தான். யார் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் யாரை எங்கே பார்த்தாலும் வணங்க வைக்கிற ஒரு சூழல் தான் இருக்கும். அப்படி இருந்தும் இந்த காவல்துறை அவர்களும் அரசு ஊழியர்கள் தான். ஆனால் என்ன ஒன்று, வவுச்சர் ஊழியர்களாக இருக்காங்க. அவர்கள் மீது நடத்திய கடுமையான தாக்குதல், தன் வாழ்வாதாரத்திற்காக போராடிய அந்த மக்கள் மீது புதுச்சேரி அரசு காவல்துறை தாக்குதல் நடத்தியிருக்கு. அதே போல் இன்னைக்கு கைக்குழந்தையோடு குடும்பங்களோடு 292 படித்த பட்டதாரிகள், அவரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. இந்த மாதிரி படிச்சுட்டு
இன்றைக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்து குடும்ப குட்டிகளோட கை குழந்தைகளோட 2 வயசு 3 வயசு குழந்தைகளோட அந்த வீதியில் நடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு புதுச்சேரி நிலைமைக்கு ஆனது இந்த ஆட்சியாளர் நினச்சாலே ரொம்ப ஒரு மன சங்கடமாக இருக்குது. இன்று வரை விடாப்பிடியாக போராடுறாங்க. அவர்களுடைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய போராட்டம் வெல்ல வேண்டும். இப்போது அந்த நிதிநிலை அறிக்கையில் அவர்களுக்கென்று எந்த விதமான தீர்வும் சொல்லாத இந்த என்ஆர் அரசாங்கம் அதற்கான விலையை கண்டிப்பாக உறுதியாக கொடுத்தே தீரும். இன்று அவர்கள் போராட்டத்தை இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் விட்டாலும் அவர்களை ஏளனம் செய்து நக்கல் நையாண்டி செய்து இந்த என்ஆர் அரசாங்கம் மிகவும் ஒரு கேவலமான ஒரு செயலில் ஈடுபட்டு அவர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சு தானே வேலைக்கு வந்தாங்க, ஆரோக்கியமாக போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு போராடுபவர்களை கொச்சப்படுத்தும் விதமாக இந்த அரசாங்கம் செயல்பட்டிருக்கு. காமராஜர் வழியில் நான் ஆட்சி நடத்துகின்றேன் என்கிற இந்த அரசாங்கம் படித்த பட்டதாரிகளில் வீதியில் நிறுத்துவதே ஒரு மிகப்பெரிய ஒரு வெட்கக்கேடான செயல். அவ்வாறு நிறுத்தியது மட்டுமல்லாமல் அவர்களை எள்ளி நகையாடும் விதமாக கேவலப்படுத்துவது அந்த காமராஜருக்கே அடுக்காது. இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்துவிட்டால் அவருடைய கடமை முடிந்து விட்டது. இன்று தேர்தல் அறிவித்து விட்டால் காபந்து முதலமைச்சராக நான் தொடருவேன், எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று இந்த மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தப்பித்து ஓடிவிட முடியாது. அதற்கான விலையை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கொடுப்பார்கள் என்று அவர்கள் இன்று ஊடகங்கள் வாயிலாக பேட்டி கொடுத்துள்ளனர். நல்லாட்சி நடத்தினால் எந்த இடையூறும் கிடையாது. மக்கள் எதிராட்சி நடத்தினால் அதற்கான விலையில் இந்த அரசு இல்லை எந்த அரசாக இருந்தாலும் கொடுக்க வேண்டும். இன்று நீங்கள் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் தாக்கல் செய்து விடலாம். ஆனால் அடுத்த ஆண்டு நீங்கள் முழு நீள நிதிநிலை அறிக்கையில் தாக்கல் செய்வீர்களா என்பது அந்த பொதுமக்களுக்கும் போராடும் மக்களுக்கும் மட்டுமே தெரியும் என்பதை குறிப்பிடுவதற்காகவே இந்த பதிவு. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு விருப்பம் தெரிவிங்க. மேலும் இந்த பதிவை பற்றி ஏதேனும் கருத்தில் இருந்தால் கருத்துரை பகுதியில் வந்து உங்கள் கருத்துக்களை பரிந்துரையுங்க. மேலும் இந்த வலை ஒலி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. மேலும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. அப்போதுதான் என்னை போன்ற ஒரு சிறிய வலைப்பதிவர்களுக்கு மேலும் ஒரு ஊக்கமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.